friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெள்ளை எள்ளு, தேன், அது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், டொமேட்டோ கெச்சப், பன்னீர். இந்த இன்கிரிடியன்ட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணும்போது எவ்வளோன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்குவோம். அது பண்ணலாம் வாங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா 3 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு 400 கிராம்ஸ் ஆஃப் பன்னீருக்கு தான். இதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் வந்து தண்ணியா இருக்கணும், அப்பதான் பன்னீர் கூட ஒட்டும். இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். நெக்ஸ்ட் நான் பன்னீர் கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணணும். இதை இப்போ இந்த பன்னீரை இந்த மிக்சர்ல போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பன்னீர் எல்லாம் நல்லா ஊறியாச்சு. இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். நான் வந்து இதை தோசைக்கல்ல தான் பண்ண போறேன். தோசைக்கல் காஞ்சிருச்சு, எண்ணெய் போட்டுக்கிறேன். யூஸ்வலா இந்த ஹனி பன்னீர், ஹனி சிக்கன்லாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு தோசைக்கல் வச்சு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். இதை ஒண்ணா போட்டுக்கலாம்.
இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. சீக்கிரமே நம்ம ஒரு 1 minute இந்த சைட் திருப்பி போட்டு ஒரு 1 minute ரெடி ஆகிடும். நல்லா குக் ஆகிடுச்சு. நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பன்னீர் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு போடுறேன். வெள்ளை எள்ளு. சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக மசாலாலாம் போட்டு நம்ம சாட்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே வந்து 400 கிராம்ஸ் ஆஃப் பன்னீருக்கு நான் சொல்கிற அளவு எல்லாமே. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுலன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஹனி.
ஹனி ஆட் பண்ணிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாம் அந்த பன்னீர் மேலே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இரும்பு கல் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ஹீட்லேயே அந்த பன்னீருக்குள்ள அந்த மிக்சர்லாம் போயிடும். சப்போஸ் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு அரை நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை. இது அப்படியே ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே தோசை கல் மேலே இருக்கட்டும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹனி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா இருக்கு. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நீங்க 1.5 டீஸ்பூன் பதிலாக 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தான் போட்டேன், பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். காரம் தாங்கல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நிறைய உங்களுக்கு பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் சொல்லு கிருஷ்ணா. ஹாய் ஹாய் லைக் இட். பாய் பாய் சொல்லு பாய்.